Hello friends, welcome to Daily Life with Sangeeta. இப்போ என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஃபுல்லாக இந்த ரோஸ் செடியில் ஃபுல்லாக பூத்து முடிச்சிருச்சு பாருங்கள். எல்லாமே ஃபுல்லாக பூத்து முடிச்சிருச்சு. அந்த செடியும் இந்த செடி எல்லாம் ஃபுல்லாக பூத்து 3 செடியும் பூத்து முடிச்சிருச்சு. இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி விட்டுட்டு உரம் வைக்க போகிறோம். உரம் வச்சோடனே புதுசாக துளிர் எடுத்து மொக்கு வச்சு திருப்பி உங்களுக்கு பூ கொடுக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி விடலாம். இது செடியை கட் பண்ணுற கட்டுற இதில் தான் நான் செடியெல்லாம் கட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருவோம். அப்போ ஃபுல்லாக துளிர் எடுக்கும். ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் வீட்லேயும் மாடி தோட்டத்துலேயே நீங்கள் ஈஸியாக செடி வளர்க்கலாம். நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் வாங்கின்னு வந்து வச்சு ஈஸியாக செடி வளர்க்கலாம். நான் உங்களுக்கு என்னென்ன உரம் வைக்கிறது அப்பப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேங்க. அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே இந்த முருங்கை மரத்தில் கூட பாருங்கள். என்னோடய முருங்கை மரத்தில் எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு. எலும்பிச்சை செடியில் காய் வச்சுருக்கு, முருங்கை மரத்தில் காய் வச்சுருக்கு, செம்பருத்தியில் பூ நிறையா. ஒரு நாளைக்கு 30 பூ பூக்கும் எனக்கு. மாடி தோட்டத்திலே அது சாமிக்கு வச்சுக்கலாம். நீங்களும் அழகாக ஈஸியாக செடி வளர்க்கலாம். இதை பாருங்கள், இங்கெல்லாம் துளிர் வருது பாருங்கள். இதெல்லாம் துளிர் வருது. இன்னும் நம்ம உரம்லாம் வச்சோம்னா இன்னும் நல்லா துளிர் எடுக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுடலாம். நல்லா கட் பண்ணி விட்டுங்க. நல்லா துளிர்க்கும். நீங்கள் பயப்படவே வேண்டாம், இதை ஏன் நம்ம இப்படி கட் பண்ணுறோமே அப்படின்ட்டு. இதை பாருங்க, நல்லா ஃபுல்லாக பூத்ததெல்லாம் கட் பண்ணலன்னா உங்களுக்கு பூவே வைக்காது, செடியில் துளிரே எடுக்காது உங்களுக்கு. அதனால் ஃபுல்லாக தைரியமாக கட் பண்ணலாம், பயப்படவே வேண்டாம். ஃபுல்லாக காஞ்சி வச்சிடலாம். நான்லாம் ஃபுல்லாக அடியோடு கட் பண்ணி விட்டுருவோங்க எப்போவுமே. இந்த மாதிரி கட்ரு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணலாம். எல்லாமே கட் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் ஃபுல்லாக நான் இப்போ இப்படியே கட் பண்ணலாம். இப்படியே கட் பண்ணி விட்டிங்கன்னா புது துளிர் எடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி கட்ரு வாங்கி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நீங்களும் மாடி தோட்டத்தில் ஈஸியாக செடி வளர்க்கலாம். நீங்கள் பயப்படவே வேண்டாம், ஐயோ இது வருமோ, இந்த இதில் வராதோ அப்படி. நான் ஒரு காலத்தில் அப்படி தாங்க பயந்துகிட்டு இருந்தேன். என் பொண்ணு ஆசைப்படுவா, அம்மா ரோஸ் செடி வளர்க்கலாமா அப்படின்னு ஆசைப்படுவா. அப்போ நான் எத்தனையோ ரோஸ் செடி வச்சா வரவே இல்லை. அப்போ நான் கீழே இருந்தாங்க. அப்போ தரையில் வச்சேன், அப்பயும் நான் வரலை. அப்புறம் சரி தைரியமாக நம்ம வாங்கி வச்சு தான் வளர்த்து பார்ப்போமேன்ட்டு சின்ன தொட்டியில் தான் வாங்கி வச்சு நான் வளர்த்து பார்த்தேன். அதுக்கு உரம், தேவையான உரம் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அழகாக அது ஈஸியாக வளரும். என்னென்ன உரம் வைக்கிறதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட போதும். எங்கேயுமே விடாதீங்க, ஃபுல்லாகவே அழகாக கட் பண்ணி விட்ருங்க. அழகாக சூப்பராக துளிர் எடுக்கும். நான் துளிர் எடுக்கிறதும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இந்த மாதிரி காஞ்சி போன இலை அது எல்லாமே எடுத்துருங்க, எதுவுமே வேண்டாம். இந்த இதெல்லாம் கூட காஞ்சி போனது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த இதாக இருக்கிறது கூட காஞ்சி மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கூட கட் பண்ணிடுங்க. இப்போ நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை நல்லா கிளறி விடணும். இந்த தொட்டியில் இருக்க மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு, ஏன்னா உரம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளறி விடுங்க. இருக்குங்க இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுட்டு, இது பாருங்கள் நிறையா இது இருக்குது பாருங்கள், மண்புழு
இந்த சின்ன செடியில் நிறையா கலர் வந்துக்கிட்டே இருக்குங்க மண்புழு. இதோ இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இது சின்ன செடியிலே அவ்வளோ மண்புழு இருக்கும். அதனால் வேர் கிட்ட போடக்கூடாது, நம்ம தள்ளிக்கலாம். இந்த டிஏபி போடும் போது வேர் கிட்ட போடாதீங்க. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போடும். இது வந்து பெரிய இது என்ன பெருசாக இருந்தால் 15லேருந்து 20 போடலாம். இது சும்மா ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். 1/4 ஸ்பூன் போட்டுட்டு மூடி விட்டுருங்க. இது 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இதை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் ரோஸ் செடி சூப்பராக வளரும். இதை போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுருங்க. தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இதையும் மண் நல்லா கிளறி விட்டுட்டு அதே மாதிரி நம்ம போட்டு விட்டுடலாம். இது இங்கேயே வருது பாருங்கள் துளிர். இன்னும் இப்போ இந்த உரம் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் நல்லா துளிர் வந்துடும். துளிர் வந்து மொக்கே எடுத்துரும். இதை பாருங்கள், இந்த செடியிலையும் இருக்குது பாருங்கள். இப்படி கிளறினது கூட இப்படி வருது பாருங்கள் மண்புழு. இதை இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, இதை ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. நிறைய கலர் வந்துக்கிட்டே இருக்கும். இதோ இங்கே கூட இருக்குது பாருங்கள். இது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு மூடி விட்டுடலாம். மண்புழு இருந்தால் செடிக்கு ரொம்ப நல்லது. அது மேலே இருக்க மண் கீழே இருக்க மண்ணெல்லாம் நல்லா கிளறி விடுறதுக்காக தான் அந்த மண்புழு. தண்ணி ஊற்றி விட்டுடலாம். டிஏபி போட்டால் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுடலாம். இதுக்கு முட்டைத்தோல்லாம் நீங்கள் போடலாம். முட்டைத்தோலை நல்லா பொடி பண்ணி அதை போடலாம். வாழைப்பத்தோலை நல்லா வெயிலில் காய வச்சு அதையும் பொடி பண்ணி போடலாம். வெங்காயத்தோல் போடலாம், பூண்டு தோல் போடலாம். எதுவுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். நீங்கள் இருக்கிற செடிக்கு அழகாக போட்டு விடலாம். அதே போதும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் போடும். அப்பப்போ மண்ணை நல்லா கிளறி விட்டுருங்க. மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதை போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. முட்டைத்தோலெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அழகாக செடிக்கு போட்டு விட்டுலாம் நீங்கள். அவ்வளோதான், தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அதுதான் 15 நாளைக்கு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக அழகாக துளிர் எடுத்து புக்கு வச்சு சூப்பராக பூக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ரோஸ் செடியில் துளிரே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. அவங்களுக்காக இந்த நெக்ஸ்ட் வீடியோ. இந்த மாதிரி மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுக்கிட்டு ஆட்டுப்புழுக்கு பவுட்ரு பண்ணி போடலாம். இல்லைன்னா வந்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம். நர்சரியில் போய் கேட்டிங்கனாவே தருவாங்க ஆட்டுப்புழுக்கை. அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணியில் கரைச்சி கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப போட்டுறாதீங்க. சும்மா ஒரு கைப்பிடி போட்டுட்டு மண்ணை நல்லா மூடி விட்ருங்க. இது நல்லா செடிக்கு நல்லா துளிர் வரத்துக்கு நல்லா இது ஹெல்ப்பாக இருக்கும் இதுக்கு. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி அதெல்லாம் கூட நீங்கள் நல்லா ஊற்றலாம். இப்படி ஃபுல்லாக ஆட்டுப்புழுக்க போட்டோடனே நீங்கள் தண்ணி ஊற்றி விட்ருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றி விட்ருங்க. இப்போ நான் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு உரம் வச்சுருக்கேன். இது எப்படி துளிர் எடுத்து பூ வைக்குதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.